ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக ஒரு அற்புதமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 5வது மாதம் முடிந்து 6வது ஆங்கில மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி 6வது மாதம் ஜூன் மாதம். இந்த மாதம் நிறைய முக்கியமான நாட்கள் வரக்கூடிய மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியாது. அனைவருமே தெரிஞ்சுக்குங்க, இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதம். அப்படின்னு முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான நாட்களும் வரும். அதனால் இந்த ஜூன் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாள் ஜூன் 15ஆம் தேதி வர இருக்கு. ஆக்சுவலி ஜூன் 15ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்னால், அன்றைக்கி சூரியன் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறாரு. அன்று மிதுன ராசிக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே தமிழ் மாதமான வைகாசி மாதம் 2வது மாதம் முடிந்து தமிழ் மாதமான 3வது மாதமான ஆனி மாதமானது ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு விஷயந்தான் ஜூன் 15ஆம் தேதி நடக்க போகுது. இந்த விஷயம் நடந்ததுக்கு பின்னாடி சூரியனுடைய மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆனி மாத பலன்களை தான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆனி மாத ராசி பலனை கும்பராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆனி மாதம் சூரியன் மட்டும் கிடையாது, மற்ற கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆனி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. ஆனி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஆனி மாதம் உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ் மாதமாகிய ஆனி மாதத்துக்குன்னு சிறப்புகள் இதெல்லாம் தாங்க. ஆக்சுவலி உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி. இது தேவர்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. மேலும் ஆனி மாதம் இளவேநீர் காலத்துடைய ஸ்பெஷல். ஏன்னா கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடியது இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் தான் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருப்பதாக புராணங்களில் கூறப்படுது. அதில் ஒன்றாவது ஒரு அதிசயம் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம். இந்த நிகழ்வு ஆனி மாதத்தில் தான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அதே போல் வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆனி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். இந்த ஆனி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் பெருமாள் கோவிலையும் சிவன் கோவில்கள்லையும் நடக்கும். சிவன் பெருமாள் கோவில் மட்டும் இல்லாமல் அம்மன் கோவில்களில் கூட நடக்கும். சில கோவில்களில் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெறுவதை பார்க்கலாம். அந்த வரிசையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளி கொண்ட கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும். கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க. பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இதே போல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. கூடவே பூஜைகள்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி அர்ச்சகர்கள் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு அப்பயே பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த வரிசையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆனி பௌர்ணமி அன்னைக்கு சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலை வருவதையும் தரிசிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கொடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. இந்த மாதிரி ஆணியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கோவில்களில் திருவிழாவும் இருக்கும். அதை விட ஸ்பெஷலாக தமிழகத்தில் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமியொட்டி தெப்ப திருவிழா நடைபெறும். அதில் ரொம்ப ஃபேமஸ் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில்.
இந்த கோவிலில் தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். இந்த மாதிரி ஆனி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது. இப்பேற்பட்ட ஆனி மாதத்தில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கும்பத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு டபுள் டக்கர் யோகம் என்று சொல்லலாம். தொழிலில் லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்ஜாய் பண்ணணும் என்பது உங்கள் ராசிக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரி என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன மாதிரி என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. விஸ்வாச வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம் ஆனி. பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மாற்றத்தை வைத்து அந்த மாதம் என்ன நடக்குங்கிறது கணக்கிடப்படும். சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை கூட நிர்ணயம் செய்யப்படும். அப்படி இப்போ ஆனி மாதம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆனி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, கும்பராசியில் சனி, ராகு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது. மொத்தத்தில் ராகு, கேது எல்லா கிரகங்கள்லையுமே அடங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெளிநாட்டு சக்திகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு. இந்த ஆனி மாதத்தில் இவை 2 தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்குது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் இதனெல்லாம் பொறுத்து ஆனி மாதத்தில் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கும்ப ராசிக்காரங்க மன உறுதி கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உங்கள் ராசியின் அதிபதி சனி 2வது வீட்டில் இந்த மாதம் இருக்கிறாரு. உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் உங்களுக்கு 5வது இடத்துல இருந்து ராசி பார்க்கிறாரு. ஸோ நல்ல பலன்கள் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும். மன சங்கடங்கள் ஓரளவு குறைந்து சற்று நிம்மதியானது இந்த மாதம் கிடைக்கும். அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கக்கூடியது என்பது சொல்லலாம். ராகு உங்கள் ராசியிலே இருப்பதால் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும். மிகப்பெரிய இலக்கை வைத்து ஓடிக்கொண்டிருப்பீங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் செலுத்தக்கூடிய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் பலன் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல சுக்கிரன், 5வது இடத்துல சூரியன் இருப்பது அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இது புதிய கடன் உருவாகிறத கண்டிப்பாக ஓரளவு தடுக்கவும் செய்யும். உங்கள் 5வது இடத்தின் அதிபதியான புதன் பகவான் அங்கேயே இருக்கிறாரு. அதாவது 5வது இடத்தின் அதிபதியான புதன் பகவான் அங்கேயே இருக்கிறாரு. ஸோ இது அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் ஏற்படுத்தும். சுபகாரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். மாத பலன்களில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய இதை வைத்து தான் இந்த பாக்கியமே உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் 7ஆம் அதிபதி 11வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். காதல் உறவில் வெற்றி கிடைக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். புதிய நிலம், வீடு, வண்டி, வாகனம், நகை வாங்குவதற்கு வாய்ப்பு நன்றாக இருக்குது. தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சி பலனளிக்கும். ஸோ பலனளிக்கிறதுக்கு ஏற்ப வெற்றி பெற்றுக்குங்க. அப்புறம் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கட்டுமானம், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, புரட்சியாளர்களுக்கு, பேரொழியாளர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான பெயர் புகழ் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பணி சுமை அலைச்சல் சற்று அதிகரிக்கும். குழந்தைகளால் சற்று விரைய ஏற்படும். கூட்டுத் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மட்டும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாலின உறவில் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களோடு வீண் விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனி 1, 2, 3 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்கள். எனவே அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம தாக்கம் அதிகளவு இருப்பதால் மனக்குழப்பம், அழுத்தம் ஏற்பட இருக்கு. அருகில் உள்ள விநாயகர் கோவில் சென்று வழிபடுவது மற்றும் சர்வேஸ்வரர் வழிபாடு செய்வது ஏற்றம் தரும். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். இதை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட
பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போகிற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.